பார்வதியோட பிஆர் டீம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா போன வீடியோல பார்வதிக்கு பிஆர் டீம் இருக்கு, அவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் பார்வதி பிஆர் டீம் வந்து பேசினாங்க. ஏன்னா நம்ம வீடியோ அவ்வளவு மக்களுக்கு ரீச் ஆகல, அப்படி இப்படி பிஆர் டீம் வந்தாங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல திவ்யாவுக்கு எதிராகவே ஃபேக் பிஆர் பண்றாங்க. ஆக்சுவலி திவ்யா மேனேஜர் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவை நிறைய பேர் மதிக்காம அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு திவ்யா தான் ஓவர் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திவ்யா இப்ப மேனேஜர் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நல்லா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கத்துனாங்க. இப்ப திவ்யா கத்துன ஒரு சில வீடியோ சமூக வலைதளங்கள்ல போட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திவ்யாக்கு தான் ஓவர் ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா அவங்களோட ஐடியா போய் பார்த்தா எல்லாமே ஃபேக் ஐடி, நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. சோ இது எல்லாமே பண்றது பார்வதி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பார்வதிக்கு கரெக்டான ஆளா இருக்கிறது சாண்ட்ரா மட்டும்தான். ஏன்னா சாண்ட்ரா நேத்து காஸ்டியூம்ல இல்லாம அவங்க பண்ண விஷயங்கள்லாம் எல்லாரையும் சிரிக்க வச்சது. பார்வதி இரிட்டேட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. ஆனா டாப் 4ல இன்னும் திவாகர், பார்வதி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே ஓட் போடுறது இல்ல. ஆனா பிஆர் டீம் இவங்களுக்காக பயங்கரமா வேலை செய்யறாங்க. ஆனா கெமி உடம்பு சரியில்லைன்னு இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா கெமி ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட். ஒருவேளை அவங்க உள்ள இருந்தாலும் இந்த வீக் அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கறதா உண்மை. சோ திவாகரை விட கெமி என்ன அவ்வளவு கெட்டா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு உண்மையால யார் டிசர்விங்? திவ்யா திடீர்னு இவ்வளவு ஹேட்டட் வாங்குறாங்களே, அதுவும் பிஆர் டீமால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.